மழையாக போகுது, டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ஊருக்கு போக முடியாது, வெர்சலாக போடுங்க. தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, போகாதன்னு சொன்ன பாவி போயிட்டானு. எவ்வளவு ஜாமானா இருந்தாலும் அந்த கரைக்கு இந்த கரைக்கும் சலிக்காம தூக்கிட்டாலே வாயா. எப்பவும் ஒண்ணு போல இருக்குமாப்பா. அரிசி பருப்பு போனா போன்னு இருந்தா கூட கழுத உசுராவது மிஞ்சிருக்கான். அவ்வளவுதான்ல கூறு. அரிசி பருப்பு போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வருமால. ஐயா அவனுக்கு நல்லா நீச்சல் தெரியுமையா. என்னவே கூறு கட்டதான் பேசுறீரு? ஆத்துல தண்ணியில் ஜாஸ்தியா இருக்கும்போது எப்படிவே நீச்சல் அடிக்க முடியும்? அப்படின்னா காலில் கொடிதான் வசமா மாட்டிருக்கோம், அதனாலதான் அவன் கையும் காலம் அசைக்க முடியல. கருங்குளத்து ஆத்துல எங்கேயா கொடியும் கொலையும்? யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? விதி முடிஞ்சது, போய் சேர்ந்துட்டான். ஐயா யாருமே பார்க்கல, பிறகு எப்படியா தாக்கல் தெரிஞ்சது? பாடி சேர்மன் கோயில் ஆத்தங்கரையில் ஒதுங்கி இருக்கு. லாரி கழுவு போன பையன் பார்த்துருக்கான். இவன் தான் கண்ட சோழிக்கு போகிற பயலாச்சே, அவனுக்கு இவனை தெரிஞ்சிருக்கு. அவன் தாயா தாக்கல் சொல்லியிருக்கான். வருஷத்துக்கு 1-2 இப்படி போயிட்டு தானப்பா இருக்கு. வாத்தியார் ஐயா நம்ம ஊருக்கு எப்பையா பாலம் வரும்? என்ன வாத்தியாரையா, கலெக்டர் பார்க்க போனீங்களா? என்னாச்சு? ஏல கலெக்டர் பார்க்க போகணும்னு சொல்லி கூப்பிட்டா யாராவது வரையிலால கொழுந்தியால பொண்ணு வாக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க அது இதுன்னு 1008 காரணத்தை சொல்லி ஓடிடுறீங்க. இப்போ ஆளும் பேருமா கூட்டமா இருக்கிற இடத்துல வந்துக்கிட்டு அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேள்வி கேட்குறீங்க. சரி பழைய கதையை விடுங்க, இப்போ ஆகப்புற கதை என்னன்னு பாருங்க. பூச்சாண்டி சாவோட நம்ம ஊர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி தோழரே. இப்படியே போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தா இழிச்சா பழப்பா போயிடும். நல்லதோ கெட்டதோ நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்றா குடியிருக்கிறோம். நம்ம இப்போ இங்கேயே ஒரு முடிவு எடுத்து ஆகணும். நம்ம ஊர் பிரச்சனைக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன். பூச்சாண்டி பாடி தூக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறான். கலெக்டர் முன்னாடி பாடியை போடுறான். பாலம் கட்டி கொடுத்ததான் பாடிட்டு போனேன், அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணுறான். என்ன சொல்கிறீங்க தோழரே? இதெல்லாம் லேட் பண்ணக்கூடாது, உடனடியாக இப்போவே முடிவு எடுத்தாகணும். கலெக்டர் ஆஃபீஸர் உண்டிலன்னு பண்ணுறோம். வாங்கயா வாங்கயா. ஏல சும்மா குதிக்காதல, கடையை ஒதுங்க வைக்க முடியல. இவன் கலெக்டர் ஆஃபீஸர் 2ஆக்க போறானா? தோழரே நீங்க செய்யறது ஒரு பரபரப்பை வேணா ஏற்படுத்தும், ஆனா நல்ல தீர்வு கிடைக்காது. தலைவரே நீங்க என்ன சொல்றீங்க? தோழரே நீங்கள் சொன்னது நல்ல யோசனை, எனக்கு ஒன்றும் தப்பாக படலை. என்ன மாமா பேசாம இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சரியா பண்ணல மாப்பிள. மச்சா எம்எல்ஏ இருக்காரு, அவர் மூலமா ஏதாவது செய்யலாம். அதை விட்டுட்டு பணத்தை கொண்டே போறேன் பிரச்சனை பண்றேன்றதெல்லாம் என்ன சொல்லி, அதான் சினிமாத்தே லாயக்கு. நாம ஒத்துமையா இருந்தா எதை வேணா செய்யலாம் மாமா. தோழர் சொன்னதுல எனக்கு முழு சம்மதம். நீங்களும் என்னப்பா சொல்றீங்க? எங்களுக்கு சம்மதம் தாங்க. மச்சா நான் செந்தூர் பாண்டி பேசுறேன். இங்க கொஞ்சம் ஊர்காரங்களாம் வேற மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. நீங்க ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு இல்லையா தெரியும். நம்ம ஊருக்காரவங்க எது செஞ்சாலும் சரிதான். என் புள்ள சாவலையாவது நம்ம ஊருக்கு விமோசனம் வரட்டும். பரவாயில்ல, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். என்னாச்சியா? அவன் என் தம்பி மாதிரி, என் உசுரே போன மாதிரி இருக்கு. என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, வர எலெக்ஷன்ல நின்று உங்க ஆதரவுல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி நான் பாலத்தை கட்டி தரவியா? இருக்கிற எம்எல்ஏவே தொகுதி பக்கம் ஆளே காணா, நீங்க எப்ப எம்எல்ஏ எனக்கு பாலத்தை கட்டி தரது? நாங்க எந்த கட்சிக்காரனும் இனிமே நம்புற மாதிரி கிடையாது. ஊர் மக்கள்லாம் கூடி நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நானும் என் கட்சியும் உங்களுக்காக தோல் கொடுப்போம், உயிரே கொடுப்போம்யா. எல்லாருக்கும் இந்த முடிவுல சம்மதம் தானே? யாருக்கு எந்த மாற்றம் இல்லையா? அப்புறம் யாராவது வந்து ஏதாவது சொன்னா மாறுவீங்களா? அப்ப வாங்க போவான். வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. நடந்தது நடந்து போச்சு, இனி அடக்கம் பண்ற வேலையை பாருங்க. நடந்து போச்சுன்னா பூச்சாண்டி நான் குளிக்க போற பொழுது தானே, குண்டியில போற பொழுது தானா? என்னையா எல்லாம் பேசாம இருக்கீங்க? என்னையா பேசணும்? நம்ம ஏன் பயப்படுறீங்க? வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். தம்பி, எம்எல்ஏ சொல்றதான் சரியா தெரியுது. என் பிள்ளைய அடக்கம் பண்ண விடுங்க.
வேண்டும் வேண்டும் பாலம் வேண்டும். வேண்டும் வேண்டும் பாலம் வேண்டும். வேண்டும் வேண்டும் பாலம் வேண்டும். பாலம் தானே கேட்கிறோம் பாலம் தானே கேட்கிறோம். பங்களாவாக கேட்கிறோம் பங்களாவாக கேட்கிறோம். ஓட்ட மட்டும் வாங்குறீங்க ஓட்ட மட்டும் வாங்குறீங்க. ஓடி போய் ஒளியறீங்க ஓடி போய் ஒளியறீங்க. கேட்டு பார்த்துட்டோம் கேட்டு பார்த்துட்டோம். கிடைக்கவே இல்லையே கிடைக்கவே இல்லையே. வேண்டும் 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 வேண்டும். பாலம் வேண்டும் பாலம் வேண்டும். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விட்டுருங்க. ஐயா உங்க விஷயம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது ஊர் பிரச்சனை. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? எத்தனை வருஷங்க போராடுறது? பாலம் வேணும் எத்தனை வருஷம் போராடுறது? ஜெயிச்சுட்டு போனதாலும் சரி, அதுக்கப்புறம் தொகுதி பக்கம் ஆளே வரல. வரதவங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்க. ஐயா சோழர் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு. நானும் பெட்டிஷன் எடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சு தான் பார்த்தேன். பாலம் சம்பந்தமா எந்த விதமான வேலையும் நடக்கலை. நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் பேசாமல் இருந்தால் எப்படியா? என்ன வாத்தியாரையா கடைக்கார சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கேட்குறீங்க? தம்பி நீங்களும் இந்த ஊரில் தான் இருக்கீங்க, உங்களுக்கும் சேர்த்தாயா போராடுறோம். உங்க ஆதரவுல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்கேன். அதை நான் ஒன்றும் மறக்கல. தொகுதியில் சில பிரச்சனைகள் இருந்ததால உங்க விஷயங்களை கவனிக்க முடியல. அதனால எல்லாரும் என்னை மன்னிக்கணும். பழச மறந்துடுங்க. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு பாலம் கட்டி கொடுக்கறது தான் என்னுடைய மொதல் வேலை. சிஎம்கிட்ட நேரடியாக பேசுகிறேன். பாலம் கட்டுறதுக்கு சீக்கிரமே பூஜை போடுறோம். வேற என்ன மாப்பிள, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சரி மச்சான், எம்எல்ஏ தான் முதல் வேலைன்னு சொல்லிட்டாருல. நாளைக்கு நம்ம வாத்தியாரியா பிரசிடண்ட் ஊர் பெரியவங்க எல்லாரும் போய் சீமை பாருங்க. வேலை நடக்கும்ல. எம்எல்ஏ சொல்றாரு, நம்பித்தான் ஆகணும். ஊரில் ஒரு கெட்ட காரியம் நடந்து போச்சு. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இங்கே பேசுறது நல்லா இருக்காது. நிறைஞ்ச அமாவாசை நாளில் தம்பி வேலையை ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் நல்லபடியாக முடியும். வாத்தியார் ஐயா, பாலத்தை நல்ல முறையில் கட்டி முடிக்கணும்னு சுவாமியை மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே குத்துங்க. பாலம் கட்டுறதுன்னா எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன். சரியா, ரொம்ப நல்லது. ஐயா, பாலம் வேலையெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுயா? சொல்ல வேண்டியது மேலிடத்துல எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். டெண்டர்லாம் அப்ரூவ் ஆச்சு ஐயா? ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மத்தியாரியா பூஜையெல்லாம் பெருசாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவன்கிட்ட போய் கேட்டு வணக்கம். அது தெரியாதா என்ன? வணக்கம். என்ன வாத்தியார் ஐயா, இந்த விழாவுக்கு தோழர்லாம் கூப்பிடலையா? கூப்பிட தான் செஞ்சது. பிறவியா ஒதுங்கிட்டாரு. எம்எல்ஏ மேலே நம்பிக்கை இல்லை போல் இருக்கு. ஆளுங்கட்சிக்காரர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியுமா? ஆளுங்கட்சி தாயா வந்தாரு, பூஜையை போட்டாரு, போயிட்டாரு. லட்டு ஜிலேபி பழம்னு பூஜையை அமக்கலப்படுத்திட்டாருல, கண்டிப்பா பாலம் வந்துறியா? என்ன மச்சான், பூஜைலாம் போட்டாச்சு, உண்மையிலே பாலம் வரப்போகுதா? மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நாள்ல மண்ணல்ல டெண்டர் வரப்போகுது. நாம தான் டெண்டர் எடுக்க போறோம். மண்ணல்லும் போது ஊர்க்காரங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இது. என்ன தோழரே, ஊருக்குள்ள எம்எல்ஏ நடமாட்டம் இருக்குது, ஏதாவது விசேஷமா? அது ஒன்றும் இல்லை, மண்ணள்ளி போட்டு போயாரு. ஓ, பாலம் கட்டினா ஜாலிடா. அடிக்கடி திருநெல்வேலி போய் படம்லாம் பார்க்க போலாம். ஆமாண்டா மாப்பிள்ள. மத்தியாரியா இனிமே ஒரு ஃபுல் ரெஸ்ட் தான். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சொல்லி இருக்காது. ஆமல பாலம் கட்டி திறப்படா நடத்தி அக்கறைக்கும் இக்கரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல. சரி கொத்தனார் பாடு கொண்டாட்டம் தான். இனி வருஷம் முழுக்க சோழி இருக்கும். அடுத்த வருஷம் புது வண்டி வாங்கிடுவாரு, வீடு கட்டிடுவாரு. நீ மட்டும் இன்னும் சும்மா இருக்க போற? பீடி சிகரெட் வாங்கி கடை நேரம் அடிக்கிறவ. இந்த வருஷம் உன் பொண்டாட்டி காலத்தில் 2 வடை செயின் தொங்கும்ல. டீ கடைக்காரருக்கு ஒரே கொண்டாட்டம் தான். வடை போண்டா நிறைய வியாபாரம் ஆகும். ஆடுறதுக்கு முன்னாடி புழுக்கு ஆசைப்படாதீங்களே. டேய், டியூப் லைட் வாங்கி போட்டோம், வாளி வாங்கி போட்டோம், குப்பை அள்ளணும். ஊருக்குள்ள நமக்கு ஓரளவுக்கு மரியாதை இருக்கு. இருந்தாலும் தாய்க்குளத்தோட ஆதரவே இல்லையடா. ஏன் எலெக்ஷன் வைக்க போறியா? பேசாம கோல போட்டி நடத்தா என்னடா? டேய், கோலம் பொம்பளைங்களுக்கு பிடிச்சது. கோல போட்டி நடத்தினா பொம்பளைங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம்ல. யார் மனசுல நீ இடம் பிடிக்கணும்? டேய், நான் எல்லாத்தையும் சேர்த்தேன்டா சொல்றேன், என்ன மட்டும் சொல்லல. ஆமா, பெருசா எதுவும் செலவாமாடா?
போட்டி நடத்தணும்னா ப்ரைஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் ஜட்ஜாக டிராயிங் டீச்சரை வேற கூப்பிடணும். மொதல் ப்ரைஸ் ஒரு 850 ரூபா, ரெண்டாவது ப்ரைஸ் ஒரு 500 ரூபா, மூணாவது ஒரு 250 ரூபான்னு வச்சா கூட ப்ரைஸ் மட்டுமே 1000 ரூபா ஆயிடுது. அது இல்லாமல் டீச்சருக்கு வேற 1000 ரூபா கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் மொத்தமாக 2500 ரூபாய் ஆயிருண்டா. டேய் எப்படியும் ஆளுக்கு 500 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குண்டா. 500 ரூபா தானே போட்டுடலாம். உனக்கு என்ன உங்க ஐயாக்கு தெரியாம சந்தில புந்தில் எங்கேயாவது பால் கறப்ப 50 100 கூட பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு நான் எங்க போறது? நீ உங்க ஐயாக்கு தெரியாம 2 கட்டிங் 2 ஷேவிங் மறைச்சிரு. ஆமா, தினமும் இங்க 10 கட்டிங் 10 சேவிங்னு வருது. ஊர்க்கார பைய பூரா வச்சு மொட்டை அடிச்சா கூட 500 ரூபா சம்பாதிக்க முடியாடா. பாப்போம். அதுக்கு 5 பேர் ஃபோட்டோவும் போட்டு ஃப்ளெக்ஸ் வச்சலாம்டா. டே அப்படி பண்ணா வெறும் விளம்பரம் தானே கிடைக்கும். இதே கோல போட்டி நடத்தினா விளம்பரமும் கிடைக்கும், பொம்பளைங்களை ஊக்கப்படுத்தின மாதிரியும் இருக்கும்ல. என்ன உலகையா? மெஜாரிட்டி அதிகமாக இருக்குமோ நான் என்னடா சொல்ல? எதாக இருந்தாலும் என் பொண்டாட்டி கேட்டு தான் சொல்லணும். பொய் சொல்லியெல்லாம் பணம் கேட்க முடியாது, உண்மையை சொல்லி தான் கேட்கணும். நீங்களாக பார்த்து என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் போட்டு கொடுங்கடா. டே அப்படியெல்லாம் பண்ண முடியாதுடா. யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு. கமிட்டி முடிவில் நம்ம தலையிட முடியாதுல்ல. ஜட்ஜி முடிவு தான் கடைசி. சரியா? வாங்க தம்பி, ஐடி இல்லையா? மதியமே முடிஞ்சதுண்ணே. என்ன வேணும்? இந்த வளையல், இந்த ஸ்டிக்கர் போட்டு, ரிப்பன், தோடு தொங்கட்டான் ஜிமிக்கி, இந்த லேடிஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்து வைங்கண்ணே. சரிப்பா. என்ன தம்பி, எதுவும் விசேஷமா? ஆமாண்ணே, அக்கா பொண்ணு ஆளாயிட்டா. இந்த சாமான் எல்லாத்தையும் ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு கிஃப்ட் பேப்பர் சுற்றி கொடுத்துருங்க. கிஃப்ட் பேப்பரா? வித்தியாசமா இருக்கே. நம்ம எப்பவுமே வித்தியாசம் தானே. சரிப்பா.